மக்கள் நாயகன் ராமராஜனை நாமெல்லாம் இன்னும் மறக்கலை. பொதுமக்களாகி நீங்களும் இன்னும் மறந்துருக்க மாட்டீங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அதிமுக கூட்டத்தில் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது மேடைக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் உணர்ச்சி பூர்வமாயிட்டாங்கல்ல. ஸ்டாலின் முடியட்டும் முடியும் சொன்னாங்க. அப்பா கூட பாராட்டுறாரு, மகனே ஸ்டாலின் வாடா. இப்ப மகன் அவர் ஸ்டாலின் இப்போதைக்கு இன்னைக்கு ஸ்டாலின் மகன் அழகியாரு எனக்கு தெரியாது பிள்ளைங்க மகன் சொல்லி பாட்டுறாரு, எம்பியா இருக்கிறாரு, மத்தியா இருக்கிறாரு. இப்ப மகன் முகசிய மகன் ஸ்டாலினை கூப்பிட்டு ஸ்டாலின் அருமையான டைட்டில் தான் முடியட்டும் முடியட்டும். நான் பார்த்த என்னையோ மகனை பாராட்டுற மகன் வச்சிருக்க உள்நோக்கமே ஓ கதை முடியட்டும், நாட்டு அவர் முடியட்டு வாழ்க்கை நீ அங்கே பாராட்டுற. நமக்கு நாம் என்ன நமக்கு அண்ணன் சொன்னார் சீனிவாசன் முடியட்டும் விடியட்டும்னா விடிஞ்சாச்சு. எப்போ 2011 எதிர்கட்சியா கூட உட்கார வக்கால நிலைக்கு திமுக போகும்போது தமிழகம் முடிஞ்சாச்சு. இன்னும் விடிய போறதில்ல, முடியட்டும். 2014 சென்ட்ரல் ஸ்டேட் வச்சு ஆட்டி படத்து திமுக 100க்கு 0 40 அங்கேயே திமுக முடிஞ்சு வச்சு. இனி ஒன்றும் வேலை இல்லை. அப்படி என்ன உணர்ச்சி பூர்வமா பேசிட்டாருன்னு நினைக்கீங்களா? கொட்ட முழிச்சிருந்தவங்களெல்லாம் தூங்க வச்சுட்டார்ல. தூக்கமும் ஒன்று உணர்ச்சி தானே. ஸ்டாலின் முடியட்டும் முடியும் சொன்னாங்க. அப்பா கூட பாராட்டுறாரு, மகனே ஸ்டாலின் வாடா. பொறுமையா பார்த்துட்டு இருந்த சாமியார் பொறுமையை இழந்து ஒரு கட்டத்தில் அவரும் ஆனாலும் ராமராஜன் விடலையே. காஞ்சி கலகு காமாட்சி, காசி கலகு விசாலாட்சி, தமிழகத்துக்கு அழகு புரட்சி தலை அம்மா ஆட்சி. நிம்மதியான தூக்கத்தை கெடுத்து போட்டாங்களேன்னு கடுப்பான சாமியார் நேராக மேடைக்கு போய் எப்படியாவது பேச்சை நிறுத்த மாட்டாங்களாங்கிற ஏக்கத்தில் ஒரு சால்வையை போட்டார். இதை பார்த்த கட்சிக்காரங்க நாங்கள் நினச்சோம் சாமியார் செஞ்சிட்டாருன்னு அதே சால்வையை அவர்கிட்ட கொடுத்து அப்படியே கீழே இறக்கி விட்டாங்க. ஏற்கனவே சேருங்காலி பார்த்துட்டு இருந்தவங்களும் தூங்கிட்டாங்க. அப்போ எப்படி கூட்டம் நடந்திருக்கும்?